இங்க இந்த கிராமத்துல நைட் நேரத்துல ஒரு பெரிய பூனையோட ஒரு பொம்பளை பையன் வந்து எல்லார்கிட்டயுமே பேச ஆரம்பிக்குது. என் குழந்தை காணாம போயிட்டா அதை கண்டுபிடிச்சு குடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு ஒருத்தரே நான் தினமும் கொண்டுகிட்டே இருப்பேன்னு சொல்லி ஒரு லேடியுமே கூட்டு போயிட்டு கொண்டுருது. அந்த நேரத்துல தான் தாத்தாவையும் தம்பியும் பாக்கிறதுக்காக வெளியூர்ல இருந்து ஒரு பொண்ணுமே வராங்க. எல்லார் வீட்டு வாசல்லையுமே ஒரு பூனை படத்தையும் ஒரு குச்சி மாதிரி இருக்க ஒரு பேய் பொம்மையை தான் கட்டி தொங்க விட்டு இருந்திருப்பாங்க. இந்த காலத்துல கூட பேயெல்லாம் நம்பி இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணு ஒரு மாதிரி எல்லார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் அந்த பொம்பளை பையன் வருது, என் குழந்தைய கண்டுபிடிச்சிங்களா சொல்லி ஒருத்தவங்களோட வீட்டையும் கதவு தட்டுது. அந்த லேடி இல்லன்னு சொன்னோன்னா அந்த லேடியை கூட்டு போயிட்டு கொண்டுருது. இந்த விஷயத்துலாமே இந்த பொண்ணு பாக்குறாங்க. நைட் நேரத்துல பேய் வருதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியல, இந்த ஊரை விட்டு காலி பண்ண வேண்டியதானே சொல்லி உங்களே திட்டாங்க. நாங்களே இந்த ஊரை விட்டு எஸ்கேப் எல்லாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஒரு நெருப்பு ஷீல்ட் ஒன்று போட்டு மொத்த பேருமே எரிச்சு விட்டுருன்னு சொல்லி மிரட்டி விட்டுச்சு. ஒரே நாளே மொத்த பேரும் எரிச்சிட்டா எப்படி இந்த கதை வரும்? அதனால ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தரா சாகலாம்னு சொல்லிட்டு நாங்களே முடிவு பண்ணிட்டோமான்றாங்க. சிங்கப்பெண்ணை சாங் கேட்டதுமே இந்த பொண்ணு கொஞ்சம் வைப் ஆயிட்டாங்க. அதனால நைட் நேரத்தில் நானே பேய்கிட்ட பேசுவார்த்தை நடத்திக்கிறேன்னு சொல்லி தனியாவே போயிட்டாங்க. 48 ஹவர்ஸ் மட்டும் எனக்கு டைம் கொடு, அது வரைக்கும் ஊர்ல இருக்க யாருமே கொல்லக்கூடாது, அதுக்குள்ள குழந்தைய நான் கண்டுபிடிச்சு விடுகிறேன் அப்படிலாம் குடும்பத்தின் ஏத்துக்குன்னு சொல்லி ஒப்பந்தம் பேசிட்டு காட்டுல அவங்க தாத்தா வந்துட்டு நான் உண்மையான தாத்தாவே கிடையாதுமான்னு சொல்லிட்டு ஒரு பேய் உருவத்துக்கு மாறுறாரு. வணக்கமா, நான் அந்த லேடி பேயோட ஹஸ்பண்ட், உனக்குள்ள கொஞ்சம் மந்திர சக்தி எல்லாம் இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியும், எங்க குழந்தைய மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு குடுத்துருமா, நீ வரும்னு சொல்லிட்டு தான் இத்தனை வருஷமா நான் வெயிட் பண்ணியிருந்தேன், அதனால தான் தாத்தா வைப்பே போட்டு தட்டும் தாத்தாவோட உருவத்துல இருக்குன்னு இந்த பேயுமே சொல்லிட்டு இந்த பொண்ணு மந்திரம் போட்டு தான் அந்த ஊர்ல இருக்க பேக்கு மாதிரி ஒருத்த வந்து நிக்கிறான். டக்குன்னு பார்த்தா அவனும் ஒரு பேய் உருவத்துக்கு மாறான். பேயா இருந்து வெறுப்பச்சிச்சுன்னு சொல்லிட்டு தான் மனுஷ உருவத்துக்கே மாறி இருக்கிறேன். இந்த நேரத்துல பார்த்து என்ன டார்ச்சர் பண்றீங்களாடா சொல்லி அவங்க அப்பா அம்மாவே இந்த பேய் போட்டு தள்ளிட்டு இந்த ஊரை விட்டு மரியாதையா போயிடு, இல்ல நான் அவனுக்கு ஒரு மந்திரத்தை போட்டு காலி பண்றோம்னு இந்த பொண்ணு மிரட்டுறாங்க. அந்த பேய் அங்கிருந்து போயிடுது. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க.